வணக்கம். G3 செய்திகளுடன் இணைந்திருப்பது செல்வி கார்த்திகை ஜோதி. தன் விளைநிலத்தில் விளையும் நெல்மணிகளை பெற்றோரின் வேண்டுகோளுக்கு இணங்க முதியோர் இல்லத்திற்கு தானமாக இரட்டை சகோதரர்கள் வழங்கி வருகின்றனர். இனி விரிவான செய்திகள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் கணியன் பூங்குன்றனார் பிறந்த ஊரான பகிபாலன்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட சாலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த இளவட்டம் பார்வதி தம்பதிகளின் முதல்வர்கள் ராமு லட்சுமணன் இரட்டை சகோதரர்கள். கடந்த 9 ஆண்டுகளாக பசுமை புரட்சியை ஏற்படுத்தும் விதமாக மாவட்டம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளுக்கு மரக்கன்றுகள் வழங்குதல், ஊரணிகளில் மரக்கன்றுகள் நடுதல் போன்ற பல்வேறு சமூக நலத்திட்ட பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் இச்சகோதரர்கள் தங்களுக்கு சொந்தமான 7 ஏக்கர் பரப்பளவு கொண்ட விளைநிலத்தில் வருடம் தோறும் விளையும் நெல்மணிகளின் ஒரு பகுதியை கோவிலுக்கு வழங்கி வந்த நிலையில் இந்த வருடம் பெற்றோர்களின் வேண்டுகோளுக்கிணங்க கண்டவராயன்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் ரூபா முதியோர் இல்லத்திற்கு வழங்குமாறு கூறியதால் அறுவடை பணியை இரட்டை சகோதரர்கள் ஒருவரான லட்சுமணன் துவங்கியுள்ளார். இது குறித்து லட்சுமணன் கூறுகையில், இத்தனை ஆண்டுகளாக கோவில் மற்றும் தர்ம காரியங்களுக்கு நெல்மணிகளை வழங்கி வந்தோம். தற்சமயம் விளைந்துள்ள நெல்மணிகளில் ஒரு பகுதியை எங்களது பெற்றோர்களின் வேண்டுகோளுக்கிணங்க இதனை இயந்திரங்கள் உதவி கொண்டு அரிசியாக வழங்குகிறேன். முதியோர் இல்லத்தில் வேண்டுகோளுக்கு இணங்க தாங்கள் நாள்தோறும் பாலின் பயன்பாட்டிற்காக முதியோர் இல்லத்தில் பசுமாடுகளை வளர்த்தும் பராமரித்தும் வருகிறோம். எனவே நீங்கள் நெல்மணிகளையும் வைக்கோல்களையும் முழுமையாக தந்தால் அது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறியதை அடுத்து அறுவடை செய்த நெல்மணிகளையும் வைக்கோல்களையும் முழுமையாக வழங்க உள்ளோம் என்று கூறினர். ஊராட்சி சாலைப்பட்டி. என் பேர் லட்சுமணன், எங்கள் அண்ணன் பேர் ராமநாதன், எங்கள் அப்பா பேர் இளவட்டம், எங்கள் அம்மா பேர் பார்வதி. நாங்கள் வருஷம் விவசாயம் பண்ணிட்டு வரோம். எங்கள் நிலத்தில் ஒரு 7 ஏக்கரில் ஒரு பகுதியை கோயில் கொடுத்துட்ருப்போம். இந்த வருஷம் பெற்றோருடைய கோரிக்கை இதை முதியோரத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ட்ரிப்பு முதியோரத்துக்கு கொடுத்துட்ருக்கோம். ஒரு 7 ஏக்கரில் ஒரு பகுதியில் ஒரு 3 அடைங்கிறது ஒரு 25 சென்ட் விவசாயம் பண்ணி அதில் வர தானியங்கள் நெல் தானியங்கள் ஃபுல்லாகவே முதியோரத்துக்கு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். பெற்றோருடைய கோரிக்கை இதை முதியோரத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ட்ரிப்பு முதியோரத்துக்கு கொடுத்துட்ருக்கோம். நெல் அரைச்சி அரிசியாக கொடுக்கணும் முடிவு பண்ணியிருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, இங்கே எங்களுக்கு பால் மாட்டு இருக்குது, இன்றைக்கி நெல்லாக கொடுத்தா தான் எங்களுக்கு பயன்பெறும், நாங்கள் அதை அரைச்சி பால் மாட்டுக்கும் யூஸ் பண்ணிக்குவோம், நெல்லை அரிசியை நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதனுடைய கோரிக்கையில் பால் மாட்டுக்கும் அந்த வைக்கலும் இந்த நெல்லையும் முதியோரத்துக்கு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ எல்லாருமே இப்போ ஒரு முதியோரெலாம் முதியோரத்தில் எல்லாம் சேர்ந்துருக்காங்க. பசி இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கணும். அது நம்ம முதல் முயற்சி இது அப்படின்னு நினைக்கிறோம். இதே மாதிரி எங்களை மாதிரி இன்னமும் ஆளுங்க எல்லாரும் கொடுக்க முன் வரணும். கிராம பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். G3 செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி. உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள G3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.